சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள் வந்து நேத்து எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவு. அவர் என்ன எடுத்திருக்காருன்னா, நாங்க தனிச்சு தான் நிப்போம். முதல்வர் கேண்டிடேட் எங்க தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படி சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப பரவலா நீங்க கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க இயக்குறாங்க. பாஜகவின் நேரடி ஏ டீம் அப்படிலாம் சொல்லி பேசியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது. எதுக்கு நான் அத சொல்றேன்னா, அவர் வந்து இப்ப நாங்க வந்து தன்னிச்சையா தான் தேர்தலை சந்திப்போம். எங்கள் தலைமையில் தான் கூட்டணி வந்தால் ஒரு பட்சத்துல கூட்டணி போனால், திருமாவளவன் அவர்கள் கடைசி வரைக்கும் போகல. அந்த காரணமும் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். அதிமுகவுக்கு இது தெரியல. அதிமுகவுக்கு தெரிஞ்சாலும் கூட்டணி அலைன்ஸை விரும்பியிருக்காங்க. பாஜகவை வெளியேற்றாம ஒண்ணா இருக்கணும்ட்டு. இப்படி ஒரு பாஜக என்ன வேலை பார்க்குன்னா, சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு, திமுகவிடம் இருக்கும் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு தனியா திரு விஜய் அவர்கள் நிற்கிறார். இது திரு ஆதவ அர்ஜுன் தன்னை ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாருல, திரு ஆதவ அர்ஜுனுக்கு இது நல்லாவே தெரியும். 26ல நம்ம சீட்டு ஒரு சீட்ல கூட ஜெயிக்க மாட்டாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஓட்டை பிரிப்பார் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் வாக்கு இருக்குன்னா ஒரு 18,000 வாக்கு 20,000 வாக்கு அதை தாண்டாது. இதுக்கான வேலை தான் திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்பது வந்து கிட்டத்தட்ட பார்க்க போனால் அப்படிதான் வருது. திமுக ஆரம்ப கட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துக்கு போகண்டா, போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீமானுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் பாஜக உள்ள வந்து விடும். இது அவங்களுடைய தேர்தல் பிரதான வார்த்தையே இதுதான். இதை சொல்லி தான் ஓட்டே கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கிட்ட நெருங்கும் போது எதை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கைவந்த கலை அந்த திமுக கும்பலுக்கு. ஆனா இப்ப போற போக்க பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு அதே நிலைமை தான். வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்களை பத்தி திமுக இதை தான் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் தயாரா இருந்துக்கணும். விஜய்க்கு போட்டா பாஜக வந்துடும். இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செய்ய திமுக வந்து பக்கா திட்டம் திட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. வேற எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? அந்த திராவிட ஆட்சியின் சாதனைகளை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லும் வேதனைகள் தான். அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அப்ப என்னத்தை பண்ணலாம்? நாங்க வந்தா இது செய்வோம், அதெல்லாம் 2வது பட்சம். விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக வந்துடும். விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பாஜக வந்துடும். இதை சொல்லிப்பாங்க. இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வித்துட்டாரு, அடமான வச்சுட்டாரு. இது வந்து அவங்களுடைய பிரதான பிரச்சாரமா இருக்கும். முன்னிறுத்தி இந்த ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா, அது இவங்களுக்கு வந்து பிரதான வேலையா இருக்கும். விஜய் அவர்கள் வந்து கூட்டணி போமாண்டோம், நாங்கள் தனிச்சையா நிற்போங்கிறது வந்து இந்த முடிவு எதற்கான முடிவுனா, முழுக்க முழுக்க இவர்கள் வந்து பாஜகவுடைய ஏடி வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. கேட்காமையே பாதுகாப்பு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வேற கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க இது அதிமுகவை இப்போ வரைக்கும் குறை சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்கள் ஏன் உங்களுக்கு என்ன, ஏன் அந்த கட்சி ஆளலையா? இந்த கட்சி மேல குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? முன்னாள் அமைச்சர்கள் மேல இல்லையா? பாஜகவும் பெருசா விஜய் அவர்களை திட்டி விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்பவும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இந்த டெல்லி வர தொடர்பு இல்லையா, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், தெரியும், எல்லாம் தெரியும். விஜய் வந்து யார் இயக்குறா, யார் செயல்பட வைக்கிறேன்னு கேட்டேன்னா அவங்க சிரிச்சிருவாங்க. பதில் சொல்றாங்க இல்லையா, சிரிச்சிருவாங்க. ஒரு சிரிப்பாங்க. முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முழுக்க காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களது நேரடி ஏ டீம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, ஏ டீம் பி டீம்ங்கிறதெல்லாம் தப்பு இல்லை, வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கலாமே, ஏன் அந்த நாடக நடிப்பு தான் நான் கேட்குறேன். அப்படி நீங்கள் வந்து பாசிசமும் வேண்டாம், பாயாசமும் வேண்டாம். இது எதற்கான சித்தாங்கனும் ஒன்றுமே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த எடுத்திருக்க முடிவு வந்து முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஓட்டு வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை. ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் தான் இது. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். 3 முனை போட்டி. திமுக ஓட்டை பிரிக்கணும். பிரித்து அதை முதல்ல தோக்க அடிச்சிடணும். அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கும் போது கூட்டணி அலைன்ஸ் வைப்பாங்க. கூட்டணி ஆட்சி தான் வரும். இது என்ன காரணம்னா, அங்கே தொங்கு சட்டசபை விழும். அதற்கான வேலையை ஜோசப் விஜய் அவர்களை தனியாக களம் இறங்க விட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு வழி தெரியல, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் என்பதெல்லாம். இப்போ வரைக்கும் பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜயெல்லாம் பெருசெல்லாம் அட்டாக் பண்ணிக்கணும், அவர்களும் வருவார். பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்கன்னு. ஒரு சைலண்டான ஒரு பொலிட்டிக்கல் அவங்க மூவ் பண்றது. யாரையும் விமர்சிச்சு பண்ண வேண்டாம். முட்டி மோதி இந்த திருட்டு திமுக உச்சந்திக்கு வந்து நிற்கும். ஆகவே மக்கள் மனம் மாறி வாக்கு செலுத்துவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் இருக்காங்கன்ட்டு பல்வேறு கருத்தியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் பார்க்குற விஷயம் இதாக தான் இருக்கு. பல பேர் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் தொங்கு சட்டசபை விழும். அந்த நேரத்தில் திரு விஜய் அவர்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால், வெற்றி பெற மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை, அது வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும். அவர்கள் வெற்றி பெறதுக்கான வேலையை வந்து பக்காவாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். யார் வந்தால் என்ன, திமுக வரக்கூடாதா, நான் வரவேற்கிறேன். அது ஏன் இந்த நடிப்பு நாடகம் தான் தெரியல.
இப்படி பண்றங்கிற பேர்ல கடைசி உங்க தலையிலே மண்ணு விழுந்துடாம, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே தெரியும், எந்த நேரத்தில் எப்படி ஆடுவாங்கங்கிறது. இது திமுகவுக்கும் தெரியும். 8 மாசம் இருக்கு, கிட்ட நெருங்க நெருங்க அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இதோடைய முழு வெளிப்பாடு தெரிய வரும். அவர்களே போட்டு உடைப்பாங்க. இது சொல்லியே வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கான வேலை தான் இது. எனவே வரக்கூடிய தேர்தலில் தொங்கு சட்ட சபை அமையிறது உறுதி. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணியாச்சு பேசுகிற அந்த வாய்கள் அப்பதான் அந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துவாங்க. அந்த நிலை வந்து உருவாகும். ஏன்னா மும்முனை போட்டி நிலவுக்கு காரணமே தான். ஒன்று இப்போ கூட்டணி ஏடிஎம்கே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று போவாங்க. அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை விடும் பட்சத்தில் விஜய் வெற்றி பெற்றால் ஆதரவை தெரிச்சு ஆட்சி அமைப்பாங்க. கடைசி நேரத்தில் இந்த கட்டம் தான் நடக்கும். இதற்கான வேலை தான் இது. அது என்ன மும்முனை போட்டி? அப்போ நாம் தமிழர் கட்சி எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவரது அரசியல், அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் எல்லாருக்குமே தெரியும் எதை நோக்கி இருக்குது, எதனால் பயணம். அவங்க மேலேயே ஒரு பல்வேறு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதுவும் பாஜகவுடைய வேலை தான் அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள்லாம் பேசுறது உண்டு. இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் வரும். ஆனால் இது முழுக்க வந்து பாஜகவுடைய நேரடி ஏ டீம் தான் திரு விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது 100க்கு 100 உண்மை. இல்லை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.